வெல்கம் டு ஜேஜே ஃபேஷன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்மாக்கிங் போட போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி சாட்டின் துணியில் போடும்போது நீட்டாக இருக்கும், பார்க்க நல்லா ஷைனிங்காக வலுவலுன்னு நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ நார்மல் கிளாத்தில் போட்டு காட்டுறேன். லைன் ஒன்று போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இன்ச் டேப் வச்சு அதில் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நீட்லேயும் லைன் போட்டுட்டு அதே 1 இன்ச் மார்க்கிங் இங்கேயும் வச்சுக்கோங்க. 10x10 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு டிசைனை பார்க்க முடியும். நம்ம ஸ்லீவ் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது போடுறோம்னா அந்த லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சும்மா சாம்பிளுக்காக 10x10 மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் பாக்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இதில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி சிம்பிளாக 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு என்ன மாதிரி லைன்ஸ் வரும் அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ துணியில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அதாவது இந்த கார்னர்லேருந்து போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் விட்டு அடுத்த கார்னர்லேருந்து அதே மாதிரி லைன், திரும்ப ஒரு பாக்ஸ் விட்டு அடுத்த கார்னர்லேருந்து இப்போ இந்த மேலே இருக்கிற லைனை போட்டுட்டோம். நல்லா கவனிங்க, ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். எந்த பாக்ஸ் விட்டோமோ அதுக்கு கீழே இந்த ஸ்லாண்டிங் லைனுக்கு ஆப்போசிட் ஸ்லாண்டிங்காக போட போகிறோம் லைன். ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்குன்னா இப்படி லைன் போட்டுட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வரும். இப்போ திருப்பியும் நம்ம முதல் போட்ட லைனை தான் திரும்ப ஃபாலோ பண்ண போகிறோம். நான் ஒரு 3 லைன் மட்டும் போடுறேன். அவ்வளோதான். இப்போ மார்க்கிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஊசி நூல் வச்சு தைக்க போகிறோம். ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. ஊசி கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. சேம் கலர் நூல் போட்டால் நல்லாயிருக்கும். பட் இப்போ வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக நான் கான்ட்ராஸ்ட் கலர் போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனோட இந்த கார்னர்லேருந்து சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த லைன் எங்கே போகுதோ அந்த ஆப்போசிட் கார்னரில் ஒரு சின்ன தையல். ஸோ 2 தையலையும் சேர்த்து தைச்சிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப வேணும்னா ஒரு குட்டி தையல் போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா. போட்டுட்டு ஏற்கனவே போட்டிருக்க அந்த நாட்லேயே திரும்ப நல்லா நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நாட் போட்டுட்டு அடுத்தது தைக்க போகிறோம். ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அடுத்த பாக்ஸில் இருக்கும். இந்த கார்னர்லேருந்து சின்னதாக துணி எடுத்துக்கோங்க. துணி ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து போயிட்டு இந்த கார்னர் திரும்ப ஒரு சின்ன தையல் போட்டுக்கலாம். 2வது தையல் போடும்போதும் குட்டியாக எடுங்க, ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. எடுத்துட்டு திரும்பவும் அந்த நாட்டை எடுத்து டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போடாமல் அடுத்ததுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் முடித்த உடனேயும் நாட் போட்டுக்கோங்க. லைனாக ஒவ்வொரு பாக்ஸாக போடுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பாக்ஸையும். டிசைன் வந்து ரைட் சைடில் பார்க்கும்போது நல்லா இல்லாமல் போயிடும். இந்த டிசைன் ட்ரா பண்ணுறதே வந்து துணியோட ராங் சைடில் தான் பண்ணுவோம். ரைட் சைடில் நமக்கு நீட் ஃபினிஷிங் தெரியும். இப்போ நான் ஒரு 3 போட்டுட்டேன். நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு காட்டுறேன், இல்லைன்னா அடுத்த லைனை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அப்புறமா போட்டுட்டு காட்டுறேன். இப்போ அடுத்த லைனுக்கு வந்து இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் இருக்குன்னா அடுத்த லைனில் அதே மாதிரி
இது ஒன்று போட்டுட்டு நான் திருப்பி காட்டுறேன். முடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. 2 கார்னரும் நல்லா சேர்த்து வச்சு தையல் போடுங்க. 2வது போடும்போது போட்டு நாட் போட்டுடலாம். இது ராங் சைடு. இப்போ நான் ரைட் சைடு திருப்பி காட்டுறேன். ராங் சைடு போட்டுட்டு இப்போ ரைட் சைடு திருப்பினோம்னா இந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம வந்து ஸ்லீவில் சென்டரில் கூட இந்த மாதிரி ஒரு டிசைனை போட்டு போடலாம். முடிச்சுட்டு டிசைன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த 10x10 பாக்ஸ்க்கு போட்டு ஃபில் பண்ணுங்க. அப்பதான் அந்த டிசைன் கம்ப்ளீட்டாக தெரியும். முடிச்சதுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாம் நல்லா இழுத்து இப்படி மடிச்சு விட்டு மிஷினில் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்படி கர்ச்சீஃப் மடிக்கிற மாதிரி மடிச்சு அடிச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்த டிசைனுக்கு போகலாம். அடுத்தது பைனாப்பிள் டிசைன். இதுக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு பாக்ஸ்ல ஒரு ஸ்லாண்டிங், அடுத்த பாக்ஸ்ல ஆப்போசிட் ஸ்லாண்டிங் போட்டு ஒரு வி ஷேப்க்கு வர மாதிரி போட்டுக்கணும். ஒரு லைன் 2 பாக்ஸ் விட்டுட்டு அடுத்து அதே மாதிரி ஒரு வி வரும். இந்த பாக்ஸ்க்கு கீழே இருக்க பாக்ஸை விட்டுட்டு பக்கத்துல ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் அதே மாதிரியே போடணும். போட்டோம்னா இந்த மாதிரி டிசைன் வரும். அதை எப்படி போடுறதுங்கிறது இப்ப நான் போட்டு காட்டுறேன். இப்படி லைன் வரும். அது அப்படியே வி ஷேப்க்கு போயிடும். இந்த சென்டரை விட்டுட்டு பக்கத்துல இந்த மாதிரி போட்டு பர்ஸ் பண்ணலாம், பில்லோ கவர்ஸ் பண்ணலாம், பசங்களோட ஃப்ராக்கு டாப் போர்ஷன் ரெடி பண்ணலாம். நிறைய டிசைன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரியவங்களோட ஸ்லீவ்க்கு பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கேருந்து ஊசி எடுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு குட்டி தையல் போட்டு இதை ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸாகவே இங்கேருந்து மேலே நம்ம கீழே ஏற்கனவே ஒரு நாட் போட்டுட்டதுனால இதுக்கு அடுத்தது மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு தையல் போட்டுட்டு நாட் போட்டுக்கணும். அடுத்த டிசைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க எங்கே முடிக்கிறீங்கிறது கண்டினியூஸாக ஒரே மாதிரி கொண்டு போனீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ரிவர்ஸ்லலாம் மாற்றி மாற்றி எடுக்காதீங்க. டாப் டு பாட்டம்னு எடுத்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணுங்க, இல்லை ரைட் டு லெஃப்ட்னு எடுத்தீங்கன்னாலும் அப்படியே யூஸ் பண்ணுங்க. இதை டைட்டாக போட்டுட்டிங்கன்னா இப்போ நாட் போடணும்னு கூட அவசியம் இல்லை. திரும்ப போடும்போது நம்ம அதே மாதிரி இதையும் முடிச்சுட்டு கூட நாட் போட்டுக்கலாம்.
பட் நாட் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று போட்டு காட்டிடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டையே சப்போர்ட் பண்ணி அடுத்த நாட்டும் போடுறேன். அதை பார்த்துக்கோங்க. புதுசாக ஒரு நாட் போடாமல் அதையே கூட கொஞ்சம் டைட் பண்ண மாதிரி இருக்கும். ரைட் சைடு திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த டிசைன் வந்து இந்த பைனாப்பிளோட ஷேப் வர்றதுனால தான் இதுக்கு பேர் பைனாப்பிள் டிசைன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது போட்டு முடிச்சா இந்த மாதிரி வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போட்டு பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.